சிவபக்தி என்பது மிகவும் உயர்ந்தது. அதில் நம்மை நாம் எப்படி ஈடுபடுத்திக் கொள்கிறோம் என்பதுதான் ரொம்பவும் முக்கியமான விஷயம். சிவபக்தர்கள், சிவனடியார்கள் ஏன் தங்களை அலங்காரப்படுத்திக் கொள்வதில்லை அப்படின்ட்டு ஒரு கேள்வி கேட்கும் போதே சிரிப்புத்தான் வந்தது. இருந்தாலும் அதற்கு விடை கூற அடியேன் கடமைப்பட்டுள்ளேன் எனது சிற்றறிவு கேட்டியவரை. ஆரம்ப காலகட்டத்தில் இந்த புற அழகின் மீது எல்லா உயிரினங்களுக்கும் ஈடுபாடு உண்டு. தலையை சீவி சிங்காரிச்சுக்கணும், முகத்தில் வர்ணங்களை பூசிக்கொள்ள வேண்டும், இன்னும் வாசனை திரவியங்களை எல்லாம் பூசிக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது இயல்பாக எல்லாத்துக்குள்ளுமே எழக்கூடிய ஒரு எண்ணம் தான், ஒரு ஆசை தான். அது எல்லாருக்குமே இருந்திருக்கும். ஒரு காலகட்டத்தில் எம்பெருமான் நம்மை ஆட்கொள்ளும் பொழுது, அந்த ஆட்கொள்ளும் அந்த சமயத்தை நம்மால் எப்பொழுது என்று யாராலும் கணிக்க முடியாது. எப்பொழுது ஆட்கொண்டாரோ அந்த கணத்திலிருந்து நமது குணாதிசயங்கள் எல்லாம் மாறி போகின்றன. அது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். சிவபெருமான் ஆட்கொண்டு விட்டார் என்றாலே நம் மனதில் தூய்மை பிறக்கின்றது, அன்பு பிறக்கின்றது, இரக்கம் பிறக்கின்றது, கருணை பிறக்கின்றது. எல்லாமே மனதுக்குள் உதித்து விடும் பொழுது இந்த அகங்காரமானது அழிந்து விடுகிறது. அந்த கோபம், குரோதம் எல்லாமே அழிந்து விடுகிறது. அதோடு சேர்ந்து இந்த அழகுபடுத்த வேண்டும் என்ற எண்ணமும் அழிந்து விடுகிறது. சிவனடியார்களையும் சிவபக்தர்களையும் பொறுத்தளவு அந்த அழகுபடுத்துறதா என்னன்னா, கை நிறைய விபூதி எடுக்கணும், நெத்தியில 3 கோடு வரணும்லாம் யோசிக்க மாட்டாங்க. நெத்தி நிறைய பூசணும், உடம்பு ஃபுல்லா பூசிக்கணும் அப்படிங்கிறத அழகுபடுத்துறதே. ஏன்னா நாம யாரை அழகுபடுத்துறோம்? இந்த உடலை அழகுபடுத்தவில்லை. இந்த உடலை, இந்த அடியேனை ஆட்கொண்ட ஈசனை அழகுபடுத்துகின்றோம். ஈசனை எப்படி அழகுபடுத்த முடியும்? விபூதியை பூசியதான், திருநீரை பூசிதான். அவருக்கு அதை விட பெரிய அலங்கார பொருள் வேற என்ன இருக்க போகுது? கழுத்து நிறைய ருத்ராட்சம், நெத்தி நிறைய விபூதி, உடல் முழுவதும் விபூதியை பூசிக்கொண்டாலே ஈசனை அழகுபடுத்தி விடலாமே, அலங்கரித்து விடலாமே. இப்ப நானே ஈசனாக மாறி நிற்கின்றேன் அப்படிங்கும் போது நான் என்னை எப்படி அழகுபடுத்திக்க முடியும்? நெத்தி நிறைய விபூதியை பூசிக்கிட்டா என் ஈசனுக்கு பூசியது போல் நினைத்து கொண்டு பூசிக்கொள்வேன். கழுத்து நிறைய ருத்ராட்சம் அணிஞ்சுக்கிறேன் அப்படிங்கும் போது இறைவனுக்கு கண்டிகை அணிவிப்பது அவசியம் தானே, அணிந்து கொள்கின்றேன். உடலெங்கும் அந்த திருநீரை பூசிக்கொண்டிருக்கும் போது அலாதியான இன்பம் ஏற்படுகின்றதே. அதை யாரிடம் சொல்ல, அது யாரால் உணர்ந்து கொள்ள முடியும்? ஈசன் அனுபவிக்கின்றான் இந்த உடல் வாயிலாக. இந்த உடலை ஆட்கொண்டவன் அனுபவிக்கின்றான். அப்படிங்கும் போது அவருக்கு என்ன தேவையோ அதைத்தானே அலங்காரப்படுத்த முடியும். முடிய கூட செய்ய மாட்டேங்கிற, சடாமுடி விழுந்துருச்சு, இப்படி இருக்க எத்தனை கேள்வி. நான் அப்படி இல்லை, அவர் அப்படி இருக்காரு, அவருக்கு அதுதான் பிடிச்சிருக்கு. என்னை ஆட்கொண்டவருக்கு அதுதான் பிடிக்கின்றது. அப்படிங்கும் போது நான் அப்படித்தான் இருக்கேன். என்னோட உருவத்திற்கு நான் எப்பொழுதுமே மதிப்பு கொடுத்ததில்லையே. எனக்குள் இருக்கின்றவரை அழகுபடுத்த வேண்டும் என்ற எண்ணம் தான் இருக்கிறதே தவிர இந்த உடலை, இந்த பூத உடலை அலங்கரிக்க வேண்டும் என்ற அவசியம் எனக்கு இல்லை. அப்படி அதை அழகுபடுத்தி நான் என்ன செய்ய போகின்றேன் அப்படிங்கிற அந்த எண்ணம் எல்லாத்துக்குள்ளேயுமே இருக்கும். இயல்பாகவே உணர்ந்து கொண்ட எல்லாத்துக்குள்ளேயுமே இருக்கும். உணர்ந்து கொண்டவர்கள் என்னைக்குமே பார்த்தீங்கன்னா, இறைவன் ஆட்கொண்டு விட்டார், அவரையே சரணடைந்தியா போகின்றோம் அப்படிங்கிறது. இன்னும் அவரை உணர்ந்து கொண்டவர்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா சீவி சிங்காரிக்கிறதுல எப்பவுமே நாட்டம் கொள்ள மாட்டார்கள். அதையும் மீறி நிறைய பேர் சொல்லுவாங்க, அதனால ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்னா. அதனால ஒன்றும் தப்பு இல்லை, ஆனால் இல்லை மறந்து போயிடுது. தலையை சீவணும், முகத்தில் அழகுபடுத்துறதுக்கு வர்ணங்களை பூசணும், அதெல்லாம் இல்லை. வர்ணம்னாலே வெள்ளை தான், அழகுபடுத்தும் வர்ணம்னாலே வெள்ளை தான், சாம்பல் தான். அதைத்தான் எடுத்து உடல் முழுவதும் பூசிக்கொள்ள வேண்டியது இருக்கிறது. அதை பூசும்போது அந்த இன்பத்தை அனுபவிக்க வேண்டியிருக்கிறது. நெற்றியில் பூசும்போது நெஞ்சில் விழும்போது இருக்கின்ற சுகம் வேற எதில் கிடைத்துவிடும்? வேற எதிலும் கிடைக்காதே. அப்பனை நினைத்து கொண்டு ஓம் நம சிவாய என்று சொல்லிக்கொண்டு அந்த விபூதியை பூசும் போது கிடைக்கின்ற அழகானது அற்ப அழகுடன் ஒப்பிடும் போது எவ்வளவு சிறப்பானதாக இருக்கும் தெரியுமா? அதைத்தான் புரிந்து கொள்ள வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த மாதிரி இன்பம் எல்லாம் சொல்லில் அடங்காது. இதை எந்த அடியாரும் வெளியே சொல்வதில்லை. என சொல்வதற்கு வார்த்தையும் இல்லை. கேட்கும் பொழுது ஏன் இப்படி இருக்க, ஏன் இப்படி இருக்கேன்னா என்னத்தை சொல்ல முடியும்? நான் இப்படித்தான் இருக்கேன், என்னை ஆட்கொண்டவருக்கு இதுதான் பிடிச்சிருக்கு. எனக்கு அவரை நினைக்கிறத விட இந்த அழகுபடுத்திக்கிறதுக்கு நேரமெல்லாம் கிடையாது. உண்மையே சொல்ல போனா அவரையே நினைச்சிட்டு இருக்கேன், உள்ள இருக்கிறவரை உணர்ந்து அப்படியே சிரிச்சுக்கிட்டு இருக்கேன். அப்படிங்கும் ஆனந்தமானது பொங்கி வழிந்து கொண்டிருக்கிறது, உள்ளே ஆனந்த கூத்தாடி கொண்டிருக்கின்றேன், அந்த கூத்தனை நான் கண்டு தரிசித்துக் கொண்டிருக்கின்றேன். அதற்கே எனக்கு நேரம் பத்தல. அப்படிங்கும் போது இந்த ஒண்ணுமில்லாத அந்த உடலை
அலங்கரித்து என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற அந்த எண்ணமானது தோன்றி விடுகிறது. இன்னொன்று, இதை அலங்கரிக்க வேண்டும் என்ற எண்ணமே இல்லாமல் போய்விடுகிறது. உடலை பேணுவது என்பது வேறு. ஏன்னா இந்த உடல் இருக்கும் பட்சத்தில் தான் இந்த உணர்வுகள் எல்லாம் தோன்றுகின்றன. அதுதான் சித்தர்கள் நிறைய வழிகளை காட்டியிருக்கிறார்கள், மூலிகைகள், இன்னும் நிறைய விஷயங்களை இந்த உடலை பராமரிப்பது குறித்து. அழகு அப்படிங்கிறத என்ன நினைக்கிறோம்? வர்ணங்களை பூசுவதால், அலங்கரித்துக் கொள்வதால் அப்படின்னா கிடையவே கிடையாது. நல்லா தெரிஞ்சுக்குங்க. எந்த ஒரு க்ஷணத்தில் இறைவனை உள்ளார நான் உணர்கின்றேனோ அவரோட முகமானது என் முகத்திற்கு வந்து விடுகிறது. அதை விட வேற என்ன அழகை கண்டுவிட முடியும்? அப்படியே சிரிச்ச மாதிரியே இருக்கும். அடியார்களை பார்த்தா உங்களுக்கு தெரியும், அவங்கெல்லாம் எந்த ஒரு வாசனை, எந்த ஒரு பொருட்களையும், அடியார்களை பார்த்தா உங்களுக்கு நல்லா தெரியும், எந்த ஒரு அலங்கார பொருட்களையும் பயன்படுத்த மாட்டார்கள். ஆனால் அவங்க முகமானது அவ்வளவு பிரகாசமாக இருக்கும். காரணம், அது சிவபெருமான்